ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் February 14, 2025. இன்று வெள்ளி. அப்புறம் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவும் கூட. இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய வேலண்டைன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். நல்ல வேலை சொல்லிட்டேன்ப்பா, இல்லைனா தெய்வகுத்தமாக இருக்கும். சரி, அப்படியே இன்றைக்கி வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. முதல் கேள்விக்கு போயிடலாம். இடமிருந்து வலம் 1. கீழடியில் நடந்து கொண்டிருப்பது. கீழடியில் நடப்பது என்னது? அகழாய்வு. தொல்லியல் ஆய்வு என்ன சொல்ல வராங்க? நிறைய போடலாம் அதில். அகழாய்வு, அகழாராய்ச்சி, தொல்லியல் ஆய்வு, தொல்துறை ஆய்வு, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 1 மேலிருந்து கீழ். பிரமாதம். பிரமாதத்துக்கு என்ன சொல்லலாம்? 3 எழுத்தில் பிரமாதம். அருமை. இது மையான்னு மட்டும் பார்த்துட்றேன். 7 மகன். மகனுக்கு 4 இடத்துல மையில் ஆரம்பிக்கிற மாதிரி மைந்தன் வரும். ஸோ மைந்தன் போட்டுடலாம். அப்போ இது அருமை. 1 மேலிருந்து கீழ். பிரமாதம் அருமை போட்டுடலாம். அருமை. அப்போது 1 இடமிருந்து வலம் மேலே ஆரம்பிக்குது. 1 கீழடியில் நடந்து கொண்டிருப்பது அகழாய்வு, அகழ்வாராய்ச்சி நிறைய போடலாம். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துடலாம். 2 மேலிருந்து கீழ். சந்திரலேகா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற பிரம்மாண்ட திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர். இவர் எஸ் வாசன் அவர்கள். பார்த்திங்கன்னா வாசன் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாசன் போட்டுடலாம். வாசன். இவர் பார்த்திங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர். ஆனந்த விகடன் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். பத்திரிகையை வாங்கி ஆனந்த விகடன் பெரிய லெவலில் டெவலப் பண்ணது இவர் தான். அது போக எம்பியாகவும் இருந்திருக்கிறார், ராஜ்யசபா எம்பி. ஒரே மனுஷர் எப்படி இத்தனையும் மேனேஜ் பண்ணார் அப்படின்னு தெரில. எம்பி பதவி, அப்புறம் ஆனந்த விகடன் பத்திரிகை, அது போக இந்த திரைப்பட தயாரிப்பு, அப்புறம் டைரக்ஷனு. இவர் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நிறைய படங்கள் இயக்கியிருக்கிறார். தமிழை விட ஹிந்தியில் தான் அதிகம் இவர் பண்ணது. சாதனையாளர். சரி, அவான் வந்துருச்சு. 3ஐயும் பார்த்துடலாம். மேலிருந்து கீழ். மேஷம் முதல் மீனம் வரை 12 டேஸ்கள் உள்ளன. ராசிகள். அப்போது அவா ரான் வந்துருச்சு. என்ன எதிர்பார்க்குறாங்க? அவாரா 1 கீழடியில் நடந்து கொண்டிருப்பது அகழ்வாராய்ச்சி போட்டுடலாம். சரியாக இருக்கும். அகழ்வாராய்ச்சி. 4 மேலிருந்து கீழ்ச்சியில் ஆரம்பிக்குது. பாடுங்கள். ஆங்கிலத்தில் பாடுங்கள். சிங். 8 மேலிருந்து கீழ். தேல ஆரம்பிக்குது. திருத்தணி பெயர் சுருக்கம். நிறைய தடவை கேட்டாங்கப்பா. தணிகை எல்லாருக்குமே தெரியும். தணிகை. 12 இடமிருந்து வலம் கையில் முடியுது. செங்கல்பட்டின் சுருக்கம். செங்கை. இது என்ன சுருக்க வாரம் அப்படின்னு சொல்லிடலாமா? திருத்தணி இப்போ சுருக்கமாக தணிகை, அப்புறம் செங்கல்பட்டு செங்கை. இப்படி எதெல்லாம் சுருக்க போகிறாங்கன்னு தெரியலையப்பா. 12 மேலிருந்து கீழ். உணவு டேஸ் ஆகாவிட்டால் பிரச்சனை தான். உணவு செரிமானம் ஆகாவிட்டால் பிரச்சனை தான். செரிமானம் போட்டலாம். செரிமானம். சரி, 16 இடமிருந்து வலம் மான் ஆரம்பிக்குது. முத்துக்கள் கொண்ட கனி. மாதுளை தான். எப்படி எதிர்பார்க்குறாங்க? மாதுளம் பழம் போட்டுடலாம். மாதுளம் பழம். சரி, இங்கே இருக்குது. 13 மேலிருந்து கீழ். சிறிய வகை தேனீக்களிடமிருந்து கிடைப்பது டேஸ் தேன். ஓகே, இது கொம்பு தேன் கேள்விப்பட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா காட்டு தேனீக்கள் தான். கொம்பு தேனை தயாரிப்பது காட்டு தேனீக்களில் ஒரு வகை கொம்பு தேனீக்கள் அப்படின்ட்டு. சின்னதாக இருக்கும். ஸோ இதோட சுவை நல்லாயிருக்கும். இது சுவையை விடையும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, சத்துக்கள் மிகவும் அதிகமாக இந்த கொம்பு தேனில் ஏன்னா அந்த மகரந்தங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வருமா, தேன் மட்டும் இல்லாமல். ஸோ அதில் மகரந்தங்கள் நிறைய இருக்கும் அந்த தேனில். அது உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்வாங்க. கொம்பு தேன் போட்டுடலாம். கொம்பு தேன். 19 இடமிருந்து வலம் இருக்குது. டேஸ் பாம்பை அடிப்பதில் என்ன வீரம் இருக்கிறது? செத்த பாம்பை அடிப்பதில் என்ன வீரம் இருக்கிறது? 19 மேலிருந்து கீழ். சேன இருக்குது. இதுவும் ஒரு தாவரம், செடி தான்ப்பா. இது போன ஒரு வாரத்துலேயே 2வது தடவை கேட்குறாங்க. 22 இடம் இருந்து வலம் டீல முடியுது. மேல்தளம்னா மாடி. 20 மேலிருந்து கீழ். தேல ஆரம்பிக்குது.
தீவிரவாதிகளை கைது செய்வது தொடர்பான ஒரு சட்டம், சட்டம் 2 எழுத்து, தடா போடா அப்படின்னு நிறைய வந்துருச்சுப்பா. 23 டான் ஆரம்பிக்குது. வங்கதேசத்தின் தலைநகர் இது வந்து டாக்கா, பங்களாதேஷோட தலைநகரம். 21 மேலிருந்து கீழ் காண ஆரம்பிக்குது. காற்று டேஸ் இடம் விண்வெளி, காற்று காயிடம் புகாயிடமா, காற்று புகாயிடம். 21 பூல் ஆரம்பிக்குது. டேஸ் மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. என்ன படம் இது? இது வந்து ஜெமினி கணேசன் அவர் நடித்திருந்த படம் மட்டும் ஞாபகம் இருக்குது. இந்த பாட்டு ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்போ பார்த்தேன்னு நினைக்கிறேன். புன்னகை மன்னன் பாட்டு வரும். அப்படியே படம் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. 15 மேலிருந்து கீழ் கை இருக்குது. தன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய தண்டனை பெற்றவர், ஆயுள் கைதி தான் அவர். கை இருக்குது, ஆயுள் கைதி போட்டலாம். ஆயுள் கைதி. யூன்னு முடியுது. 17 இடமிருந்து பலம். காற்று வந்து யூ, வாயு. இங்கே 18 இருக்குது, மேலிருந்து கீழ் எண்ணில் முடியுது. கயல்னா மீன். இதுவும் நிறைய தடவை கேட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை கேட்குறாங்க இந்த கேள்வி. இங்கே இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். 14 மேலிருந்து கீழ். முதியவர்களை இந்த சொல்லால் குறிப்பிடுவது தவறு. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும் எனக்கு, புரியுது. கிழடு அப்படின்னு சொல்கிறது தவறு. இன்னொன்று வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வயசாயிரும்ல. எல்லாருமே இந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் ஆகணும், வருவாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்வது தவறு. 14 இடமிருந்து வளம் கீழே ஆரம்பிக்குது. இந்தியாவின் முதல் பெண் IPS டேஸ் பேடி, கிரண் பேடி. ரம்மன் இருக்குது. 9 மேலிருந்து கீழ். டேஸ் பழகு என்றார் பாரதியார், ரௌத்திரம் பழகு என்றார் பாரதியார். கோவமே படாமல் அடங்கி போயிட்டே இருக்கக்கூடாது, ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொன்னார். சரி, 11 இடமிருந்து வளம் இத்து இருக்குது நடுவில். வரலாறுக்கு இன்னொரு வார்த்தை, இது எல்லாருக்கும் தெரியும், சரித்திரம். 11 மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்குது. நண்பர் என்பதை கம்யூனிஸ்டுகள் இந்த சொல்லால் குறிப்பிடுவர். கம்யூனிஸ்டுகள் அடிக்கடி சொல்கிறது என்னது, தோழர் அப்படின்வாங்க. தோழர் அப்படின்னா வந்து காம்ரேட், தோழர். சான்னு வருது. சகா சொல்கிறாங்களா? சகா வரும்னு தோணுது எனக்கு. நான் கேள்விப்பட்டது தோழர் அப்படின்னு அவங்க அழைச்சி பார்த்துருக்குறேன். தோழர் ஜீவா அவர்கள் அப்படின்லாம் வந்து சகான் இங்கே வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் சகான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேறு வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். 10 மேலிருந்து கீழ் ரல முடியுது. கபாலிகர்கள் டேஸ் பலி கொடுப்பதில் நம்பிக்கை உடையவர்கள் என்பார். ஓகே, கபாலிகர்கள் நரபலி. இவங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கூட சொல்லியிருப்பாங்க. கல்கி அவர்கள் வந்து அவருடைய நாவல் இருக்குல்ல, சிவகாமியின் சபதத்தில் வந்து வரும். கபாலிகர்கள்கிட்ட வந்து மாட்டிப்பாங்க, நரபலி கொடுக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கதையில் வரும். அரசர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு வரும். ஸோ கபாலிகர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க நிறைய, இப்போது இல்லை. கொஞ்சம் அவங்கள மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, கபாலிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைவத்தில் ஒரு பிரிவாக இருந்தது முன்னொரு காலத்தில். இப்போதைக்கு இல்லை, அது அழிந்து விட்டது. அது பார்த்திங்கன்னா உடம்புலாம் திருநீர் பூசிட்டு மண்டை ஓட்டை வந்து கபாலத்தை வந்து, கபாலிகர்கள் பேர் வந்ததே வந்து கபாலம் இருக்குல்ல, மண்டை ஓட்டை வந்து மாலையை அணிஞ்சிட்டு வருவாங்க. கையில் வந்து மண்டை ஓட்டையே பிளந்து கையில் வந்து அந்த திருவோடு மாதிரி வச்சு அதிலே வந்து பிச்சை கேட்பார்கள் அப்படின்லாம் இருக்குது. இவங்க வந்து நரபலி கொடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் முன்னாடி. 10 இடமிருந்து வளம் டேல் ஆரம்பிக்குது. முக டேஸ் நட்பது நட்பன்று என்கிறது. முகநக நட்பது நட்பன்று, நஞ்சத்து தகநக நட்பது நட்பு. சரி, நகை முடிஞ்சிருச்சு. 5 மேலிருந்து கீழ் கம்முன்னு முடியுது. என்னென்னு பார்க்கலாம். 5 மேலிருந்து கீழ். நீரோட்டத்தின் தடை. நீர் ஓட்டத்தை வந்து தடை பண்ணுறது என்னது? அணைக்கட்டு, அணை. கம்முன்னு முடியுது. நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க. இங்கே 4 எழுத்து தேக்கம்னு வேணால் போடலாம். நீர்த்தேக்கம், சுருக்கமாக தேக்கம். 5 நீரோட்டத்தின் தடை, தேக்கம். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னா அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம்.
இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.